இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம இந்த தப்பையே பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல அதிகமாக கத்தாதீங்க, கத்துறதை நிப்பாட்டுங்க. சில வீடுகளில் வந்து சகோதரிகள் சில ரொம்ப கத்துவாங்க. கணவன், நீ கொஞ்சம் அமைதியாக பேச, நீ எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு இருக்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டுற போகிறாங்க. இந்த கணவன் வந்து கத்துவாங்க, ஏங்க கொஞ்சம் கத்தாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை நினச்சிட்டு போட்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்துறவங்க பொதுவாக யாருன்னு மற்றவங்க நினைக்கிறாங்கன்னா, உங்களை ரொம்ப பலவீனமானவங்களாக நினைப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கத்துறதுனால சாதிச்சிடலாம், கத்துறதுனால பயந்துருவாங்க, கத்துனா வந்து அவங்க அந்த வாழ்க்கையை விட்டு திரும்பிடுவாங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நினச்சிக்கங்க, கத்துறதுனால மற்றவங்க திருந்துறதை குறித்து இல்லை, கத்துறதுனால நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. கத்துறதுனால உங்கள் மனநிலைமை தான் பாதிக்கப்படும். நீங்கள் இப்படி கத்திட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,